ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோல்டரை உருவாக்கி அந்த ஃபோல்டரில் நம்மளோட டேட்டாஸை வந்து எப்படி வந்து கொடுக்குறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், வாங்க அதில் போய் பார்க்கலாம். include std.h அப்படின்னு போட்டிருக்கோம். அது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, இன்புட் அவுட்புட்டு செயல்படுறதுக்காண்டி இது பயன்படுது. அதில் வந்து printf printf ஓப்பன் க்ளோஸ் அதெல்லாம் வந்து இப்போ அந்த include std.hல செயல்படுது. include std lib.hல வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரியாக செயல்படுது. include direct.h வந்து விண்டோஸ் ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு விண்டோஸ் இதாக செயல்படுது. ஒரு ஃபோல்டரை உருவாக்க வந்து விண்டோஸ்குள்ளே ஒரு ஃபோல்டரை உருவாக்க செயல்படுது. அடுத்து வந்து இன்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம தொடங்குறதுக்கு வந்து இந்த இன்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு அடுத்து தான் தொடங்க முடியும். அடுத்து ஷேர் ஃபோல்டர் நேம் மை டீட்டெயில்ஸ். இதில் வந்து என்னோட வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இந்த இதுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அடுத்து இஃப் ஃபங்க்ஷன் கொடுத்து இஃப் ஃபோல்டர் நேமு ஈக்குவல் 0. இதில் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லியாக ஆகி ஜீரோன்னு வந்தால் மட்டும்தான் அவுட்புட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக இருக்கும். இல்லைனா அவுட்புட் வந்து எரர்னு காட்டும். எஸ்என் printf வந்து ஃபுல் போத் ஒரு கட்டளையை வந்து தரவோட பெயரில் கொடுக்குற பயன்படுது. அடுத்து மை டீட்டெயில்ஸ் பை டீட்டெயில்ஸ் டெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோப்பை உருவாக்க பயன்படுது. FB வந்து FB வந்து பாயிண்டர். ஓப்பன் வந்து ஒரு ஃபோல்டரை வந்து திறக்க பயன்படுது. ரைட் மோடு இது வந்து ஒரு கோப்பில் வந்து நம்ம வந்து என்ன இது எழுதுறதுக்கு இதோ அதனால் பயன்படுது. கன்சர்ன் ஷேர் லேபிள்ஸ். இதில் வந்து நம்மளோட என்ன நேம் ஏஜ் இமெயில் ஐடி எக்ஸெட்ரா இதெல்லாம் கொடுக்க நம்மளுக்கு வந்து இது வந்து பயன்படுது. கன்சர்ன் ஷேர் வேல்யூஸ் வந்து நம்மளோட மதிப்பெண் ஏஜ் அதெல்லாம் சொன்னல அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி செயல்படுது. அது ஃபார் லூப்பில் வந்து கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் வந்து 7 times ரிப்பீட் ஆகி அந்த லூப்புக்குள்ளே 7 times ரிப்பீட் ஆகி அது நம்மளுக்கு கொடுக்கும். ஃபார் லூப்பில் சொன்ன மாதிரி printfல வந்து பாயிண்டர் வந்து நமக்கு ஃபங்க்ஷனை வந்து ஒரு தரவை நமக்கு தரும். க்ளோஸ் வந்து பாயிண்டரில் வந்து க்ளோஸ் வந்து கோப்பில் இருந்து வெளியில் நம்ம எழுதின ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வரக்கு பயன்படுது. அவுட்புட்டில் நம்ம கொடுத்த நம்ம எழுதின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவுட்புட்டில் வெளில வருது. சிஸ்டம் எக்ஸ்ப்ளோர் மை டீட்டெயில்ஸில் வந்து நம்ம நிரலை வந்து நம்ம கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து அதை வந்து ரன் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டில் காமிக்குது.